இந்த இளைஞர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, மதம் மாறுறது அதுவே தவறு. நம்ம பிறக்கும் போது எந்த மதத்துல பிறந்தோமோ அந்த மதத்துல இருந்து தான் நம்ம மோட்சம் அடையணும் அப்படின்வாங்க. நம்ம நம்ம ஆண்டவன் தெய்வத்தை நம்மளை படைச்ச தெய்வனுக்கு 2 கண்ணு கொடுக்க தெரிச்சு, 2 காது கொடுக்க தெரிச்சு, வாய் கொடுக்க கை கொடுக்க தெரிச்சு, இப்படி எல்லாமே எந்தெந்த இடத்துல எந்தெந்த நரம்புகள் எப்படி வேலை செய்யணும், ஹார்ட் பீட் எத்தனை இருக்குன்னு இவ்வளவும் தெரிஞ்ச ஒரு இறைவனுக்கு நம்ம எந்த மதத்துல பிறக்கணும் அப்படின்னு தெரியாம போகாது. அப்படி நம்ம இன்னொரு மதத்துல போகணும் அப்படின்னாக்க நம்ம அந்த வீட்டுக்கு பிள்ளையாவே பிறந்திருக்கலாம். அதனால எந்த மதத்துல உள்ளவங்க அவங்கவுங்க பிறந்த மதத்திலேயே இருக்கணும். அதுதான் பயாலஜிக்கல் மதம், அதுதான் உண்மை மதம், அதுதான் மரபு, டிஎன்ஏ மரபு. அதனால மதம் மாறுவது பெரிய தவறு, பெரிய தப்பு. இன்னைக்கு பல காரணங்களால ஒரு தெளிவு இல்லாம நிறைய பேர் இது மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலையும் நிறைய கர்மத்தை தொடர்றாங்க. அதன் மூலியமாகவும் நிறைய பேர் வந்து இங்க இப்ப இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ரொம்ப காலமாகவே ஒரு 100 வருஷம் 200 வருஷம் மதம் மாறினவங்க கூடிய இங்கே வந்து வணங்கி குலதெய்வம் அது கண்டுபிடிச்சி இப்போ வணங்கி போகிற வழக்கம்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இது இப்படி இந்தியாவிலையும் இப்போ நிறைய அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ அதனால தயவு செஞ்சு மதம் மாறணுன்ற எண்ணம் உள்ளவங்க உங்களை மாற்றிக்குங்க. ஒரு மாமரம் விதை போட்டிங்கன்னா மாமரமாக தான் வரும், அது மாமரமாக தான் சாகும். ஒரு வாழை மரம் பிறந்தால் வாழை மரமாக தான் இருக்கும், வாழை மரமாக தான் சாகும். அப்படி எதாக இருந்தாலும் ஒரு புல்லாக இருந்தால் கூடிய அது பிறக்கிறதும் இறக்கிறதும் தன்னுடைய இதை எந்த இடத்துலையும் மாற்றிக்கல. மனிதர்கள் மாற்றிக்கொள்வது இது மிகப்பெரிய தவறு. நம்ம பிறந்த மதம் மிகச்சிறந்தது. இதுதான் நமக்கு கர்மா கொடுத்த பலன். இதுதான் இறைவன் நம்மளை மோட்சத்துக்கு கொண்டு போகிற வழிபாட்டு முறை. இந்து மதத்தில் ஒண்டி தான் ஒருத்தன் ஞானி ஆக முடியும், ஒருத்தன் தெய்வத்தை சென்று அடைய முடியும் அப்படின்ற தத்துவம் இருக்கனால இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இதை மதம் மாறுவதனால உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்படி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதனால இது என்னோட ஆலோசனையாகவே நான் சொல்லிடுறோம். பெண்களுக்கும் பெண்களுக்கும் சிறு வயது பெண்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னன்னா, எந்த ஆலயத்துக்கு போனாலும் கருப்பு உடுப்பு அணிஞ்சிட்டு போகாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவர்கள் சொன்னாலும் இப்போ உள்ள இளைஞர்கள் கேட்கறதில்ல, பெண்களும் கேட்கறதில்ல. எல்லாம் ஆலயத்துக்கு போகும்போது கருப்பு உடுப்பு அணிஞ்சிட்டு போகிறீங்க, அது தவறு. காரணம் இது சயின்ஸும் கூட அறிவியல் கூட. நம்ம கருப்பு உடுப்பு அணையும் போது நம்மளுடைய எனர்ஜி வந்து ரிஜெக்ட் ஆகுது, நம்ம உடம்புல செல்ல வேண்டிய எனர்ஜி வெளியே போகும் அப்படின்வாங்க. அதே சமயத்தில் வெள்ளை ஆடையோ இல்லை மற்ற கலர் ஆடை அணையும் போது அதுக்கு ஒரு வீரிய சக்தி உண்டு. அதனால தான் இப்போ எல்லா கோயில்களுக்கும் போகும்போது மஞ்சள் கலரில் உடுத்துவதோ இல்லை வெள்ளை வேஷ்டி கட்டுவதோ இல்லை வெள்ளை உடுப்புகள் உடுத்துறதோ வழக்கம். அதனால எந்த ஆலயத்துக்கு போனாலும் யாராக இருந்தாலும் கருப்பு உடுப்பு அணிஞ்சிட்டு போகாதீங்க.